கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 28/11/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனை, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு விலக்கி இவர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. நீர் தருகிற நிறைவு இவரோடு இந்த அற்புதத்தில் வழி நடத்தட்டும் தகப்பனே. சங்கீதம் 17:9 உம்முடைய சேட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் ஆண்டவர் உம்முடைய அரவணைப்பிலிருந்து சகலத்திலுமே ஜெயிக்கும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்று தகப்பனே, 28/11/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பெறும்படியாக உடைய கிருபை நாளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய அபிஷேகம் மாத்திரம் தேசத்திலிருந்து நன்மை தரட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்று வென்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.